Chandra's Kitchen ஐ subscribe செய்யாதவர்கள் ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell பட்டனை press பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நம்ம காய்கறி எல்லாம் யூஸ் பண்ணி செய்ய போறோம். இந்த கருவாட்டு குழம்பு வந்து நம்ம ட்ரெடிஷனலா செய்யக்கூடியது. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏற்கனவே நம்மளுடைய நான்வெஜ் ரெசிபீஸ் நிறைய இருக்கு. அந்த ரெசிபீஸ்லோடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு சின்னது தான். தக்காளி ஒரு பழம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கத்திரிக்காய் வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். இது வந்து இந்த சைஸில் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி வந்து நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சமாக சோம்பு, வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கல்லுப்பு. இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணது தான். அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், புளிக்கரைச்சல், எண்ணெய், தனியாத்தூள். காய்கறி வந்து பார்த்திங்கன்னா இதில் கருணக்கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், இது எல்லாமே நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மொச்சுக்கொட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு. அப்புறம் கருவாடு வந்து நான் வந்து இந்த கருவாடு எடுத்திருக்கேன். இது வந்து வஞ்சிரம் துண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்தி மீன் துண்டு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த கருணக்கிழங்கு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வாழைக்காய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ இதை வந்து சேர்த்தாச்சு. அடுத்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வதக்கும் போதும் சேர்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை வந்து இதோடு நான் வந்து சேர்க்குறேன். இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான். அடுத்தது ஒரு 2 தக்காளி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு வந்து காய்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டு காய வேக வைக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது தனி மிளகாய் தூள் வந்து இது வந்து குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள்லேயே வந்து தனியாத்தூள் இருக்குது. அதனால் இதில் அதிகமாக சேர்க்க வேணாம். ஸோ இது வரைக்கும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இது ஒரு வாட்டி கலந்துட்டு குக்கரை மூடிடலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துச்சு. நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு ப்ரெஷர் அடங்கினதும் இப்போ நான் காமிக்கிறேன். இந்த காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ வந்து நம்ம போட்ட எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் கருணக்கிழங்கு காமிக்கிறேன். பாருங்கள், பள்ளமாக ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து காய்கறியெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடுத்ததான் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை நான் வந்து இப்போ தான் தாளிக்க போகிறேன். வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம அதை தாளிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கடாய் சூடாயிடுச்சு. நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இது வந்து பார்த்திங்கன்னா நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். இதை மொத்தமாகவே நான் சேர்த்துட்றேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் வந்து கடுகு, அதுக்கப்புறம் வந்து மிளகு, வெந்தயம், சோம்பு, கொஞ்சம் சீரகம், இதை வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் அளவுக்கு. இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து பொரிஞ்சிடுச்சு. நம்ம வந்து பூண்டு, வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கூட பூண்டு சேர்க்கலாம். ஒரு துண்டு இஞ்சி வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பச்சை மிளகா 1 சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பச்சை மிளகா சேர்க்குறோம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம்.
எண்ணெயில் இந்த கத்திரிக்காய் வந்து வேகும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். அதனால தான் இதை வந்து இதோடு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் காயில். இருந்தாலும் வந்து இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்க்குறேன். தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். கத்திரிக்காயிலையும் அந்த டேஸ்ட் வந்து செட் ஆகும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வந்து இந்த மாதிரி வதங்கிடுச்சு. வதங்கினதும் பார்த்திங்கன்னா அதுவே வந்து இந்த மாதிரி தனியாக வருது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மொச்சக்கொட்டையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து 50 கிராம் அளவுக்கு மொச்சக்கொட்டை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து காயெல்லாம் வேக வச்சோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஸோ வந்து எல்லா காயும் சேர்த்தாச்சு. இது வந்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து புளி கரைச்சலை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன். ரொம்ப வந்து புளி கரைச்சல் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக இதுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி சேர்த்துருக்கோம். கருவாட்டு குழம்பெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து சேர்த்துருக்கோம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம காய் எல்லாமும் நல்லா வெந்திருந்ததுனால இது வந்து உடனே சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து கருவாடை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் கருவாடை சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கருவாடு சேர்த்தாச்சு. இதை ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுடலாம். ஏன்னா மீன் வேகணும் இல்லையா, மீன் வேகிறதுக்கும் உங்களுக்கு குழம்பு கொதிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து மண் பாத்திர கடாயில் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்கும் போதே நீங்கள் ஆஃப் பண்ணால் தான், இல்லைன்னா வந்து ரொம்ப கட்டியாயிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணோன்னையும் பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்குது இல்லையா. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நேரம் சூடாக அடங்கினதும் நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். இல்லை இந்த சூடாகவே நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.